ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் பூரி பற்றி பார்க்க போகிறோம். பூரி வந்துட்டு புஸ்ஸுனே வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான டிப்ஸையும் பூரி சைட் டிஷ் அதாவது பூரி மசாலா பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூரி மசாலா பற்றி எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா வெங்காயம் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வந்ததும் அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். நான் 5 உருளைக்கிழங்க வேக வச்சு அதோட தோலை உரித்து நல்லா மசிச்சு சேர்த்துருக்குறேன். உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, கார்ன்ஃப்ளவரை 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து அதோட தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு அந்த கலவை இதில் கூட சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு வந்துட்டு இந்த மசாலா வந்து கெட்டியாக கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பூரி மசாலா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பூரி சொன்னோம் இல்லையா, பூரி வந்து எப்படி உப்பி வரணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பூரி வந்துட்டு நம்ம எப்படி தேய்க்கணும் அப்படின்னா அது வந்து மெல்லிசாக இருக்கக்கூடாது, நல்லா தடிமனாக இருக்கணும் பூரி தேய்க்கிறது வந்துட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அந்த பூரி நம்ம போடும்போது நல்லா வந்து பூரி மேலே வந்து அழுத்தம் கொடுக்கணும் அந்த மாவு மேலே. அப்போ நமக்கு பூரி நல்லா உப்பி கிடச்சிரும். இது அவ்வளோதான் மக்களே, ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியான ஒரு பூரிக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது செய்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ண பொருட்கள் ரொம்பவே கம்மி தான். பச்சை மிளகா, வெங்காயம், உருளைக்கிழங்கு, இந்த 3 பொருளை வச்சு மட்டும்தான் நம்ம இப்படி ஒரு சூப்பரான டிஷ்ஷை நம்ம செஞ்சுருக்குறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பூரிக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். அதோட பூரியும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பூரி பூஸ்ன்னு வரும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.